ஐயோ தீராமா உந்தன் அருளை மறவேனே ஐயோ தீராமா உந்தன் அருளை மறவேனே உந்தன் அருளை மறவேனே பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி அலைந்தேன் பெருமானே பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி அலைந்தேன் பெருமானே பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி அலைந்தேன் பெருமானே பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி அலைந்தேன் இந்த சபையின் முன்னதாக வந்தனே நான் யார் என்று விளக்கம் தெரியுமா? நான்கு வண்ணத்தாரும் பெரியோர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி காட்சியும் புரிந்த சபை. இந்த சபையின் முன்னதாக வந்தனே நான் யாரு, நான் எந்த ஊரு, எந்த நாட்டுக்கு அரசு, ஏதாவது விளக்கம் தெரியுமா? விளக்கம் தெரியுமா? அம்மா நீ யாரு, ஊரு, உன் பேரு கொஞ்சம் காட்டு பாக்குறேன்.
பெரிய இடம் யா கொஞ்சம் அடக்கி வாசி. ஏயம்மா ஓ எங்க முத கணவர் இருக்கிறார் பாரு தருமரு, அவர் வீட்டுக்கு போனா கூட ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. ஆஹா ஆனா எங்க பீமங்கிறார் இருப்பாரு, அவன் பெருந்தினி அவர் வந்தாலும் சூறையாடிடுவாரா தம்பி. இல்ல அவரு பெரியன்றாரு பெரியன்றாரு உன் வாசு ரொம்ப இருக்குமா ஆசுபடி ரொம்ப பாக்கறியா? சரி வா. ஐயாம ஈட்டு முறை கணக்கு விடுமா அழைத்து சென்று அம்மா நான் ஒரு கண்ணி கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படி என்று தெரிவித்தார் என் பிராணபதி. அப்படி சொன்ன உடனடியாக என் அத்தையாகிய குந்தாதேவிக்கு வயதான காரணத்தினால் கன்னி என்ற வார்த்தை கனி என்று விழுந்து விட்டது. அப்படி விழுந்த உடனடியாக அர்ஜுனா கனி கொண்டு வந்திருந்தால் 5 ராஜாக்களும் பங்கிட்டு சாப்பிடுங்கள் அப்படி என்று சொல்லிவிட்டார். அப்படி சொன்ன உடனே தாயின் வாயினால் வந்த வார்த்தை அது வீணாக கூடாது என்பதற்காக 5ருக்கும் தேவி அழியாத பத்தினி திரௌபதி மாது பாஞ்சாலி இப்படி நான் ஆள் புரிகிறதா அமைச்சரே? அகட்டை அம்மா அம்மா அருகில் இருந்த என்னை Thank you.
அந்த பாவியாகப்பட்டவன் என்ன செய்தான் என்றால் அம்மா, அருகிலே இருக்கக்கூடிய பாஞ்சாலி நமக்கு அடிமையாகி விட்டால் தம்பி துச்சோதனா, அவளை பிடித்து இழுத்து வாடா என்று சொன்னான். அப்படி சொன்ன உடனே அவள் வாழக்கூடிய இடம் அரண்மனை இருக்கக்கூடாது, இனிமேல் தாசிகள் வாழும்படியான இடம் என்று அந்த பாவி சொல்லிவிட்டான். அப்படி சொன்ன உடனே அந்த துச்சாதனன் புலி என்றவன் என்னை வந்து பாய்ந்து என் கூந்தலை பிடித்து என் புடவை பஸ்திர பங்கம் செய்தான். அப்படி செய்த உடனே மீண்டும் என்ன தெரிவித்தான் என்றால் துரியோதனன், தம்பி துச்சோதனா, அவள் புடவை அவிழ்த்து எனது வலது தொடையில் உட்கார வையடா என்று சொல்லிவிட்டான். அப்படி தொடையை தட்டி காண்பித்தான். அப்படி சொன்ன உடனடியாக என்ன கேட்டேன் என்றால், இந்த அவனி 56 தேசத்து ராஜாக்களே, இப்படி அமர்ந்திருக்கின்றீர்களே, ஒரு பெண் என்று பாராமல் படிக்கு இந்த பாவியாகப்பட்டவன் இப்பேற்பட்ட சூழ்ச்சிகளை செய்கின்றானே, ஒருவருக்கு கூட என்ன கேட்பதற்கு ஆள் கிடையாதா? அப்படி என்று கேட்டேன் அம்மா. அப்பொழுது யாரும் நமக்கு கேட்பதற்கு ஆள் கிடையாதே என்று மாதவா, கோவிந்தா, வைகுந்த வாசா, யாதவா, இந்த வேலை வந்து காரும் என்று என்னுடைய 2 கரங்களையும் உயிரை தூக்கிக் கொண்டு என் அண்ணனாக விளங்கக்கூடிய பகவானை நினைத்து 1008 நாமங்களை சொல்லி நான் வணங்கினேன். அப்படி வணங்கிய பொழுது என் அண்ணனாகப்பட்டவர் பகவான் மறைமுகமாக இருந்து மயாளா துயர்களை கொடுத்து என் மானத்தை காப்பாற்றினார். அப்படி என் மானத்தை காப்பாற்றிய பொழுது அந்த பாவியன் புடவை அவிழ்த்தானே, அப்பொழுது என் மானம் போனதா? இல்லையம்மா, கிடையாது. என் பாதத்தில் இருக்கக்கூடிய கட்டு விரலை கூட அந்த பாவியாகப்பட்டவன் பார்க்க கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது என் அண்ணன் என்ன செய்தார் என்றால், துரியோதனன் மற்றும் துரியோதனன் தம்பி மனைவிமார்கள் 99 பேரும் உப்பரிகை மாளிகை மீது நின்று கொண்டு பாஞ்சாலியின் மானம் போகுதே என்று கை தட்டி சிரித்துக் கொண்டிருந்தார். அப்படி சிரித்துக் கொண்டிருந்த பொழுது என் அண்ணன் என்ன பண்ணார், இப்படி சிரிக்கிறார்களே இவர்கள் என்று அந்த 99 பேர் ஆடையுமானது பட்டாம்பூச்சியாக பறக்கும்படி செய்து விட்டார். அப்படி செய்த உடனடியாக அந்த 99 பேரும் அரண்மனையில் மானம் போக ஓடிக்கொண்டிருக்கின்றார். அப்படி இருந்த பொழுது என்ன கேட்டேன் என்றால், தன்னை இழந்து என்னை இழந்தாரா, இல்லை என்னை இழந்து தன்னை இழந்தாரா? சரவணந்தர் சூதிலே அடிமையான பிறகு இன்னொருவரை சூதில் பனை பொருளாக வைப்பதற்கு அவருக்கு ஏது உரிமை? அவருக்கு உரிமை கிடையாது. இன்னொருவரை பனை பொருளாக வைப்பதற்கு அவருக்கு உரிமை கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது கடைசியாக ஒரு முறை நான் என்ன கேட்டேன் என்றால், இந்த சூதே முறையில்லாத சூது. அப்படி இருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு முறை பாசக விளையாட எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்படி என்று கேட்டேன். அப்படி கேட்ட உடனடியாக அந்த சகனியுடன் கடைசியாக ஒரு முறை நான் பாசக விளையாடிய பொழுது நான் ஆடிய ஆட்டம் வெற்றி பெற்றது. அப்படி வெற்றி பெற்ற உடனே அது எப்படி என் அண்ணன் பகவானின் நாள் வெற்றி பெற்றது. அப்படி வெற்றி பெற்ற உடனே நான் நினைத்திருந்தால் நாடு ராஜ்யங்கள் கொடுங்கள் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அது முறை அல்ல. கட்டிய கணவன்மார்கள் இருந்தால் போதும் என்று 5 ராஜாக்களை அடிமையில் இருந்து நீக்கிக் கொண்டு என்னையும் அடிமையில் இருந்து நீக்கிக் கொண்டேன். அப்படி நீக்கிக் கொண்டியம்மா அந்த வழியாக வில்வாளைக்க